தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முயன்றபோது அரக்கோணத்தை சேர்ந்த ஆசிரியை மயக்கமடைந்ததால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக போலீசாரால் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இணைகிறார். காவியா, வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி 19வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதன் பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் பெரிய அளவில் வேறுபாடு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாட்டை சரி செய்ய கோரி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சென்னையில் கடந்த 26ஆம் தேதி காலவரையற்ற போராட்டம் தொடங்கப்பட்டது. கல்வித்துறை தலைமை அலுவலகம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் டிபிஏ வளாகம், எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகம், சேப்பாக்கம் எழிலகம், கடற்கரை சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என வெவ்வேறு இடங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக 19 நாளாக தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் அவர்கள் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்ற போது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முயன்ற போது அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியை மயக்கமடைந்ததால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.